புருஸ் லீயின் கடைசி மணி நேரங்கள். புரூஸ் லீ. இந்த பெயரை தெரியாதவர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனப்படும் சண்டை பயிற்சியில் பெரும் தேர்ச்சி பெற்றவர். இவர் சில படங்களே நடித்திருந்தாலும் இவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டாகியது. இவர் படம் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வர்த்தகம் செய்யும் அளவிற்கு பிரபலமானது. குங்ஃபூ தற்காப்பு கலையின் ஜாம்பவானாக விளங்கிய புரூஸ் லீ தனது 32வது வயதில் அகால மரணமடைந்தது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அவரது மரணம் இன்னும் ஒரு விலகாத மர்மமாகவே உள்ளது. வாருங்கள் இக்காணொளியில் அவரின் சில கடைசி மணி நேரங்களை பார்ப்போம். அது ஒரு காலை பொழுது. ஜூலை 20, 1973. புரூஸ் லீ தனது அமெரிக்க வழக்கறிஞர் அட்ரியன் மார்ஷலுக்கு வார்னர் பிரதர்ஸ் உட்பட பல பெரிய நிறுவனங்களுடான ஒப்பந்தத்தையும் பிற புத்தக மற்றும் ஆடை வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றியும் ஒரு கடிதத்தில் எழுதிக் கொண்டிருந்தார். அதாவது புரூஸ் லீ இன்னும் சில மணி நேரங்களில் தனக்கு நடக்கப் போவது தெரியாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியமைக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். தான் எழுதிய கடிதத்தை அனுப்பிய பிறகு புரூஸ் லீ கோல்டன் ஹார்வெஸ்ட் ஸ்டுடியோவுக்கு சென்று தான் நடித்துக் கொண்டிருக்கும் கேம் ஆஃப் டெத் படத்தை பற்றி தயாரிப்பாளருடன் கலந்துரையாடினார். பின் மதியம் 1 மணியளவில் தனக்கிருந்த மதிய உணவு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு தன் காதலியை சந்திக்க அவளது வீட்டிற்கு சென்றார். அவளுடன் சில மணி நேரங்கள் செலவு செய்த பின் தன் நண்பருடன் கேம் ஆஃப் டெத் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றார். அது அவரிடத்தின் மிகவும் வெப்பமான நாள். அதாவது 90 ஃபாரன்ஹைட் வெப்பம். படப்பிடிப்பை மிகவும் உற்சாகமாக தொடங்கிய புரூஸ் லீ முடிக்கும் பொழுது சோர்ந்து மயக்கம் அடையும் நிலைக்கு சென்றிருந்தார். படப்பிடிப்பை முடித்தவுடன் தனக்கு மிகுந்த தலைவலியாக இருப்பதாக கூறி மீண்டும் காதலியின் வீட்டிற்கே சென்றார். மிகவும் தலைவலியாக இருப்பதாய் கூற அவரின் காதலி அவருக்கு ஓர் மாத்திரையை கொடுத்தார். மாத்திரையை போட்ட பின் தயாரிப்பாளருடன் இருந்த தனது இரவு உணவு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு தான் சென்று தூங்கப் போவதாக கூறி காதலியின் அறையில் தூங்கினார். அப்போது மணி இரவு 9:30. புரூஸ் லீ தூங்கச் சென்று பல மணி நேரம் ஆகியதால் அவரின் காதலி அவரை எழுப்பச் சென்றாள். பல முறை முயற்சி செய்தும் புரூஸ் லீயின் உடலில் அசைவே இல்லை. செய்வதறியாது திகைத்து நின்ற அவள் புரூஸ் லீயின் நண்பருக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினாள். அப்பொழுது அங்கு வந்த புரூஸ் லீயின் நண்பன் தனது நண்பனின் உடலை பார்த்தவுடனேயே அவன் உயிர் பிரிந்திருந்ததை உணர்ந்தான். இருப்பினும் ஆம்புலன்ஸை அழைத்து அருகில் இருந்த வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றான். ஆம்புலன்ஸ் வைத்திய சாலையை சென்றடையும் முன்பே புரூஸ் லீயின் உயிர் பிரிந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியது. இந்த அளவுக்கு உடற்பயிற்சியை செய்தும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தும் புரூஸ் லீ எப்படி 32 வயதில் மரணம் அடைந்தார் என்று புரூஸ் லீயின் மரணம் ஒரு மர்மமாகவே இருந்தது. இதனிடையே புரூஸ் லீயின் மரணத்தை சுற்றி பல ஆயிரம் வதந்திகளும் உலா வந்தன. புரூஸ் லீயின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்ட ஹாலிவுட் திரையுலகினர் அவருக்கு விஷம் கொடுத்து கொலை செய்ததாக வலம் வந்த வதந்தி அதில் முதன்மையானது. மேலும் அவரது காதலியே அவரை ஸ்லோ பாய்ச்சன் கொடுத்து கொன்றதாகவும் வதந்தி பரவி வந்தது. இந்நிலையில் அமெரிக்க மருத்துவர்களும் உடற்கூறு விஞ்ஞானிகளும் புரூஸ் லீயின் மரணம் குறித்து கடந்த 2 ஆண்டுகளாக தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் இது தொடர்பான ஆய்வறிக்கையில் புரூஸ் லீயின் சிறுநீரகம் செயலிழந்து அவர் மூளை வீக்கமடைந்து இறந்துள்ளார் என தெரிவித்தனர்.
மேலும் கூறுகையில், நல்ல ஆரோக்கியமான ஒருவருக்கு இப்படி சிறுநீரகம் திடீரென செயலிழந்து போகாது. ஆனால் சிறு வயது முதலே அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கும் பழக்கம் புருஷுக்கு இருந்திருக்கிறது. இதுவே சிறுநீரகத்தை செயலிழக்க வைத்ததாக கூறியுள்ளனர்.